My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee னுடைய fast round results release ஆயிடுச்சு. இந்த fast round resultல எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் டென்டல், இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் சீட்ஸுக்குமே எந்தெந்த மார்க்ல எந்தெந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல மார்க் குறையுமா, அப்படி குறைஞ்சா எந்த அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத எல்லாத்தையுமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இடம் கிடைத்த மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருச்சு இல்லையா, இந்த சீட் கிடைத்த மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மிஸ்பா அகாடமியில வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபார் ஆல் த காலேஜஸ் அதை நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறோம். ஸோ இதுல எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், 20 பிரைவேட் டென்டல் காலேஜஸ், 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பாண்டிச்சேரியில் உள்ள 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்க்கும் செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் ஜாயின் பண்ணுங்க. மல்டிபிள் குரூப்ல சில பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம டீம்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. எல்லா குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. இது ஏன் அப்படின்னா, டு ஹெல்ப் யூ அவுட். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல, அட்மிஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, அந்த காலேஜுக்கு நீங்க ஒரு டைம் போவீங்க, உங்களுக்கு முன்னாடியே சில பேர் கண்டிப்பா அங்க போய் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க இந்த நாள் போகலாமா, என்னென்ன கொண்டு போகணும், எவ்வளவு ஃபீஸ் வாங்கினாங்க, அந்த காலேஜ்ல என்ன ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இதுல தேவையில்லாத மெசேஜஸோ, ஃபார்வர்ட் மெசேஜஸோ, அன்வான்ட் திங்ஸையோ ஷேர் பண்ணாதீங்க. கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ 37 காலேஜஸ்னுடைய லிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ், பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், வேலம்மாள் சொல்லி எல்லா காலேஜஸ்னுடைய லிங்க்கும் இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 4 லிங்க் இருக்கு. கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், அதே மாதிரி எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் உட்பட எல்லா காலேஜஸ்னுடைய லிங்க்ஸையும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதான் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டெலிகிராம் சேனல்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க நல்ல மதிப்பெண்களை எடுத்திருக்கிறீங்க, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறீங்க. யுவர் டெடிகேஷன், யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் த கிரேஸ் ஆஃப் காட் உங்களுக்கு நல்ல கல்லூரிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஸோ அதனால கிடைச்ச காலேஜ் எதுவா இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு தாராளமா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல ரீ அலாட்மெண்ட்டுக்கு தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் ஒருவேளை இடம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிற மாணவர்களும் கூட 2ஆம் சுற்றுல, 3ஆம் சுற்றுல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அல்லது அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன மாதிரியான பிளான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ல எந்த அளவுக்கு மார்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 538 மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. 538 மார்க்ஸுக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 509 மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 504 மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு, 504. அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 496ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரி 441 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 397, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 492. இங்க நான் எந்தெந்த காலேஜஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸையும் இங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நமக்கு ஒட்டுமொத்தமா பெரும்பாலும் நீல்கிரிஸ்ல தான் அதிகமா க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. எஸ்டி கேட்டகரியில விருதுநகர், ஓப்பன் கேட்டகரியில விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே நம்ம ஒரு மார்க்கை எதிர்பார்த்தோம், எக்ஸ்பெக்டட் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் போட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்ம அதனுடைய ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு வீடியோவா போட்டிருந்தோம். எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் predicted by மிஸ்பா அகாடமி, அதுக்கும் ஆக்சுவல் ஸ்கோருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம ஆக்சுவலா நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் ஆஃப்டர் த ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே ஓப்பன் கேட்டகரி 536 இருக்கும்னு சொன்னோம், 538ல இருக்கு. பிசி 507 இருக்குன்னு சொன்னோம், 509ல இருக்கு. அதே மாதிரி 502 பிசியும் சொன்னோம், 504. எம்பிசி 497 சொன்னோம், 496. எஸ்சி 442 சொல்லியிருந்தோம், 441. பெரிய வேரியேஷனே இல்லை. மிஸ்பால நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தோமோ, எந்த மார்க் ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தோமோ அதே ரேஞ்சில் தான் மார்க் இருக்கு. 1 மார்க் 2 மார்க் வேரியேஷன் தானே தவிர there is no drastic differences. நம்ம சொன்ன அதே ரேஞ்சில் தான் வீடியோ, நம்ம மார்க்ல என்னென்ன மார்க்லாம் சொல்லியிருந்தோமோ அதே ரேஞ்சில் தான் வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா உட்பட. சரிங்களா? ஸோ அடுத்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பன் கேட்டகரி 497க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ நான் உங்களுக்கு நம்ம என்ன மார்க் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன். நம்ம சொன்ன மார்க்கும் 497 தான். சரிங்களா? 497 தான். இங்கேயும் 497க்கு தான் சீட் அலாட் ஆயிருக்கு.
அடுத்து பிசி கேட்டகரி 471 சொல்லியிருந்தோம், 478க்கு வந்திருக்கு, 477 நம்ம சொல்லியிருந்த மார்க். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பிசிஎம் 472, எம்பிசி 475, எஸ்சி 414, எஸ்சிஏ 368, எஸ்டி 374. பெரும்பாலும் பிஎஸ்பி, அன்னை, இந்திரா இந்த மாதிரி காலேஜஸ்ல சீட்ஸ்ங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சொன்ன மார்க் ரேஞ்சுக்கு விட பெரிய வேரியேஷன் இல்லவே இல்லை. 472 க்ளோஸ் ஆயிருக்கு, 473 சொல்லியிருந்தோம். இங்க எம்பிசி 475 க்ளோஸ் ஆயிருக்கு, நம்ம 473 சொல்லியிருந்தோம், 2 மார்க் தான். எஸ்சில 414, 410 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் அக்யூரசியா இருக்கு. ஓகேங்களா. அடுத்ததான் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போயிடலாம். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 478, மிஸ்பாவனுடைய ப்ரிடிக்ஷனும் 478 தான். அடுத்ததா பிசி 475 சொல்லியிருந்தோம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதும் 475 தான். அடுத்ததா பிசிஎம் 470, நம்ம சொன்னதும் 470 தான். அடுத்ததா எம்பிசி 471 கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன்ல கிடைச்சிருக்கு, வி செட் 469. சரிங்களா. அடுத்ததா எஸ்சி 408 கன்னியாகுமரியில 404 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். பிரைவேட் யூனிவர்சிட்டியில காம்படிஷன்லாம் ஒரு பெரிய லெவல, ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தின்றதுனால காம்படிஷன் இருக்குங்கிற கன்சிடரேஷன் வச்சுதான் மார்க்கை குறைவா சொல்லியிருந்தோம். ஆனா அதையும் தாண்டி மாணவருடைய விருப்பமும் போட்டியும் இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. எஸ்சிஏ 367, எஸ்டி 365, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு க்ளோசிங் ரேங்க். சரிங்களா. இங்க இருக்கிறது இந்த வருஷத்தினுடைய 2025 ஜெனரல் ரேங்க், க்ளோசிங் ஜெனரல் ரேங்கா இருக்கு. எல்லா காலேஜ்லயுமே இந்த ரேங்க் வேரியேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுல செகண்ட் ரவுண்ட்ல இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரே மார்க்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க. மார்க் ஒரே மார்க் 475 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 470 எடுத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால செகண்ட் ரவுண்ட்ல மார்க் குறையுமா அப்படின்னு கேட்டா குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வி நீட் நோ அபவுட் த வேகன்சி பொசிஷன். செகண்ட் ரவுண்ட்ல எந்த அளவுக்கு வேகன்சி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததா மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தலாம். சரிங்களா. மேனேஜ்மெண்ட் கோட்டா 444 மார்க் அப்படிங்கிறதா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய க்ளோசிங் மார்க்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 441 அன்னை மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். வாட் வி செட் இஸ் 441. வீடியோஸ் எல்லாம் இன்னும் லைவ்ல தான் இருக்கு, யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கிற டைம்ல ஃப்ரீயா இருந்து சந்தேகமா இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா தெலுங்கு மைனாரிட்டி 279க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ். லைவ்ல போடும்போது 279. நான் இந்த சில காலேஜஸ் லிஸ்ட்ல எடுக்காம விட்டுட்டேன். ஸோ அதனால இந்த இடத்துல தெலுங்கு மைனாரிட்டி 279ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததா மலையாள மைனாரிட்டி 116, 28,144வது ரேங்க், ஸ்ரீ மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் மலையாள மைனாரிட்டி. கிறிஸ்டியன் மைனாரிட்டி 395 மாதா மெடிக்கல் காலேஜ். நம்ம பனிமலரோட க்ளோஸ் பண்ணியிருந்தோம், மாதாலையும் சீட் அலாட் ஆயிருக்கு, அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 395ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்டர் கிறிஸ்டியன் மைனாரிட்டி. ஓகேங்களா. சிஎம்சி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் 2 சீட் இருக்கு இல்லைங்களா, அதுல 604 மார்க், 720க்கு 604 மார்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. 2 பேருக்கு சேருவாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அகைன் சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா பொறுத்த வரைக்கும் 489 சிஎம்சி வெள்ளூர் தான். ஓகேங்களா. அடுத்ததா மைனாரிட்டி நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 430 மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல அந்த 38 சீட் வரும் இல்லைங்களா, 38 சீட்ஸ் மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்னு போட்டு இந்த டயசஸ்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் மூலமா வர்றது, அதனுடைய க்ளோசிங் மார்க் 430 ஆல் ஓவர் இந்தியா. 62 நெட்வொர்க்ஸையும் சேர்த்து க்ளோசிங் மார்க் 430. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 115க்கு க்ளோஸ் ஆயிருக்கு மாதா மெடிக்கல் காலேஜ். சரிங்களா. என்ஆர்ஐல அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே சீட்டு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, கிடைச்சிரும். அடுத்ததா பிரைவேட் யூனிவர்சிட்டி சைடு வந்துடலாம். பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் 434, கிறிஸ்டியன் மைனாரிட்டி 409, தெலுங்கு மைனாரிட்டி 271, என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 115 ஸ்ரீனிவாசன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ கிறிஸ்டியன் மைனாரிட்டியில கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன்ல சில சீட்ஸ் இருக்கு இந்த வருஷம். போன வருஷம் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல இருந்தாங்க, இந்த வருஷம் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில கொஞ்சம் சீட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா தெலுங்கு மைனாரிட்டி நமக்கு தெரியும், வெங்கடேஸ்வரா ஸ்ரீனிவாசன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 3மே தெலுங்கு மைனாரிட்டி தான். அதுல 271க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா க்ளோசிங் அப்படிங்கிறது 434 தான். சரிங்களா. இப்போ இந்த 434ல இருந்து எந்த அளவுக்கு செகண்ட் ரவுண்ட்ல மார்க் குறையும், இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பா இருக்கு. இதை டிசைட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேகன்சி. செகண்ட் ரவுண்ட்ல ரவுண்ட் 2ல எவ்வளவு வேகன்சி வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த மார்க் எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளவு சீட்ஸ் வேக்கண்டா வருது, இது பலாட்டான கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் சேராம போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வேகன்சி பொசிஷன் பார்க்கலாம்.
ஆஃப்டர் தட் மிஸ்பால இருந்து ஒரு டீடைல்டு எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்றேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம சொன்ன ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ வில் ட்ரை டு மேக் அ கிளியர் கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு குறைவு. போன வருஷம் என்னாச்சு சார்? போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு பெரிய லெவலில் மார்க் குறையல. ஓகேங்களா? குறைஞ்சது 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் வரைக்கும் குறைஞ்சது. ஆனால் பெரிய வேரியேஷன் வரல ஃபார் த ஜெனரல் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்க சம்வேர் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 434 இருக்கு இல்லைங்களா? நீங்க ஒரு 430க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா, 430 மார்க்கை விட கம்மியா இருக்கிறீங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டிஸை யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? யோசிச்சுக்கோங்க, பிளான் வச்சுக்கோங்க, பிளான் பில வச்சுக்கோங்க. அந்த செகண்ட் ரவுண்ட்ல தமிழ்நாடும் ட்ரை பண்ணுங்க அண்ட் ஏஐக்யூவும் ட்ரை பண்ணுங்க. ஆல் இண்டியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டிஸ், தமிழ்நாட்டில் பிரைவேட் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இந்த ரெண்டையுமே ட்ரை பண்ணணும். சரிங்களா? ரெண்டையுமே ட்ரை பண்ணாதான் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல சீட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்சுக்குள்ள இருக்கோ அந்தந்த காலேஜஸ் நீங்க பிளான் பண்ணுங்க. சீட்டு கிடைச்சவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஜாயின் பண்றது அப்படிங்கிறது நல்லது. பிகாஸ் ஒரு சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். 1.5 லட்சம் பேர் எழுதினாங்க தமிழ்நாட்டில். அதுல 10,000 பேத்துக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அந்த 10,000த்துல ஒருத்தரா நீங்க இருக்கிறீங்க. அல்லது கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சுன்னா 3,800 பேர் தான். 3,800ல ஒருத்தர் நீங்க. ஸோ அப்போ அந்த இதுல காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹை காம்படிஷன் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்குமே தான். ஸோ அதனால சீட்டு கிடைச்ச சீட்டை எந்த காலேஜா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா அந்த காலேஜுக்கு டைரக்டா போய் விசிட் பண்ணி சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. என்னோட சஜஷன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் செகண்டரி. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் டிகிரி தான். பிஜி எங்க பண்ண போறீங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல காலேஜை சூஸ் பண்ணி பிஜி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காலேஜ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல, இருக்கிற 5.5 வருஷத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. பிஜியில நல்ல ஒரு காலேஜ்ல செட்டில் ஆகிறதுக்கு என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அந்த முயற்சியை எடுங்க. இல்ல நான் செகண்ட் ரவுண்டு போறேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். ஃப்ரீ எக்ஸிட் விடுறது சரியான முடிவா இருக்காது. நிறைய பேர் இதன் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் பாதிக்கப்பட்ட மாணவர்களை. ஸோ அதனால செகண்ட் ரவுண்ட்ல போய் நான் புதுசா பண்ணிக்கிறேன், இந்த சீட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது உதாசீனப்படுத்துறது. நானா இருந்தா, உங்க இடத்துல நான் இருந்தா, அல்லது என் வீட்டில் யாரோ ஒருத்தர் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணிக்கோங்க வெதர் டு டேக் ஃப்ரீ எக்ஸிட் ஆர் டு கோ வித் த ப்ரெசன்ட் சீட். இந்த இதுல ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேடேஷன் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ண போறீங்களா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஃபேமிலியா உட்காருங்க, அம்மா அப்பா பையன் பண்ணு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஃபேமிலியா டிசைட் பண்ணி உங்களுடைய வெல் விஷர்ஸ் கிட்ட ஒரு ஃபீட்பேக்கை கேட்டுட்டு, உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்குன்னு சொல்லி உங்க மேல அக்கறை உள்ள டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டயும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கேட்டுட்டு ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. மேபி நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும்னா நல்லா ப்ரேயர் பண்ணி டிசிஷன் எடுங்க. நான் யூஸ்வலாக அப்படிதான் பண்ணுவேன். ஸோ அதனால நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் இஸ் யுவர் கரியர். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நல்ல இடங்கள் கிடைச்சிருக்கும். மருத்துவக் கல்லூரிகள் இடம் கிடைத்த மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே மிஸ்பா அகாடமியுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கும் வருகிற சுற்றுல கண்டிப்பா இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.